ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க சைனீஸ் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோவும் ஹீரோயினும் கிளம்புறதுக்காக கார்ல வந்து ஏறுறாங்க. ஹீரோக்கா அவன் கைய புடிச்சிட்டு இவ உட்காந்துக்கிட்டு இருந்தா, அவன் வேற அவனோட கைய வந்து இவ தலைமையில வச்சு தயவு கொடுத்துட்டு இருந்தா இல்லையா? அதை பார்த்ததுல இருந்து செம்ம காண்டா இருக்கான். அவன் உடனே கேக்குறான், என்ன நீ அப்பனா வந்து அவன் கூட ஜாலியா பேசிக்கிட்டு இருந்தியோ, ரொம்ப ஃபன்னா இருந்ததா என்ன அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் சைலண்டா இருக்கா. அவன் உனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தான், அதை கூட நீ இப்ப பேக்ல வச்சிட்டு இருக்க தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோயின் சொல்றா, உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், அது மட்டும் இல்லாம அவன் எனக்கு ஒண்ணும் கொடுக்கல போதுமா அப்படின்னு சொல்றா. அப்படியா, அப்பனா வந்து உனக்கும் அவனுக்கும் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு இவ கத்த ஆரம்பிச்சிடுறாளா. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது இவளுக்கு ஷோல்டர்ல கால்ல எல்லாம் அடிபட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே சாரி என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிடுறான். நைட்டு வீட்டுக்கு போன உடனே இவன் என்ன பண்றான்னா இவளை தூக்கி அப்படியே டேபிள் மேல உட்கார வைக்கிறான். இவளுக்கு கோவமா வருது, இவன் எதுக்கடா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நல்ல மதியம் நடிக்கிறான், திடீர்னு வந்துட்டு நமக்கே எதிரி மதியம் இருக்கானே அப்படின்னு பார்த்தா இவன் மருந்து போட்டு விடுறான். அப்ப ஹீரோயின் ஓப்பனாவே கேட்டுறா, உனக்கு போரே அடிக்கலையா, நீ வந்துட்டு ரொம்ப நல்ல மதியம் என் கிட்ட ரொம்ப கேர் இருக்கா மதியம் நடந்துக்கிறியே அப்படின்னு கேட்கும் போது, நான் ஒன்னும் நடந்துக்கல, நான் உண்மையாவே வந்து அப்படிதான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்ப எதுக்கு நீ வந்துட்டு என்னவோ பயங்கர ஜெலஸ் இருக்கா மதியம், அவன் மேல கோவப்படுற, லிங்க் வந்துட்டு என் அக்காவோட லவ்வர், எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவன் வந்து அவளை உண்மையா லவ் பண்ணிருக்கான், அவனை ரொம்ப ஹர்ட் பண்ணிட கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் அப்படின்னு சொல்றா. மருந்து போடும்போது வலியில எட்டி ஒரு விட்டுடுறா வயிற்றுலயே, அவனுக்கு வலியை எடுத்துடுது. ஆனா இவ தெரியாம தான் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் பயந்துட்டு ஐயோ சாரி சாரி அப்படிங்கிறா. பரவாயில்ல, எனக்கு அடிபட்டுச்சு அப்படின்ற அப்பயாவது உனக்கு வந்து என் மேல கரிசனம் வருது, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். நீ வந்துட்டு நான் பண்றது எல்லாத்தையும் நீ நடிப்புன்னு நினைச்சாலும் சரி, என்னன்னு நினைச்சாலும் சரி, ஆனா லைஃப் லாங் நான் வந்துட்டு இதை அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன் உனக்கு பயமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான். இவ பெருசா பதில சொல்லாம சைலண்டாவே இருக்கான். அவன் அங்க இருந்து போயிடுறான். நைட் இந்த பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆயிடுது. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை வீட்லயே விட்டுட்டு இங்க வந்துடுறான். ஆனா ஹீரோயின் வந்துட்டு யாருக்கும் தெரியாம ஹீரோக்குமே தெரியாம உள்ள நுழைஞ்சிடறா. அப்ப அவ என்ன பண்றான்னா அந்த மீட்டிங் ரூம்குள்ள வந்துட்டு ஒரு ரெக்கார்டர், அதாவது ஒரு மைக் மாதிரி ஒண்ணு ஏதோ செட் பண்ணி வச்சிடறா. அப்ப கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோவுமே அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ கையில என்ன வச்சிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். ஆனா அவ வந்து அந்த டோர்ல ஒட்டிட்டா. இவனுக்கு அது தெரியல. நீ எதுக்காக இங்க வந்த, நீ பண்றதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா அப்படி இப்படின்னு சொல்றான். அவ என் கையில எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லும் போது இவன் நம்ப மாட்டான். அப்படியா, அப்பனா உன்னோட ரெண்டு கையும் ஹோல்ட் பண்ண மாதிரி வையே அப்படின்னு சொன்னும் போது அவளுமே பண்றா. உடனே என்ன பண்றான்னு ரெண்டு கையும் சேர்த்து புடிச்சுக்கிட்டு இவளை செக் பண்றான். அப்ப உண்மையாவே இந்த வாட்டி எதையும் நீ எடுத்துட்டு வரலையா அப்படின்னு சொல்றான். அப்பவும் வந்து இவ மேல நம்பிக்கை இல்லாம இங்கேயே ஒரு ரூம்குள்ள பாத் டப்ல உட்கார வச்சு இவளை பூட்டி வச்சிடறான். தயவு செஞ்சு எதுவும் பண்ணாம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண, பார்ட்டி முடிஞ்ச உடனே நான் வரேன், நம்ம ரெண்டு பேருமே வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு செம்ம கடுப்பாகுது. தயவு செஞ்சு என்ன அவத்தை விட நான் வீட்டுக்காவது போறேன் அப்படின்னு சொல்றா. நீ கண்டிப்பா வீட்டுக்கு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும், அது வரைக்கும் இங்கேயே தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். ஹீரோ அந்த ரூமை விட்டு வெளியில வந்த உடனே இங்க ஆளுங்க பார்த்துட்டு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நேர ஹீரோயினோட ரூம்குள்ள ஒருத்தன் வந்துட்டு ஹீரோ தான் இந்த லெமன் வாட்டர் உங்களுக்கு கொடுத்துட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். அவளுமே அதை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு அவளுக்கு வந்து அப்படியே மயக்கம் வர மாதிரி ஆயிடுது. இப்பதான் காட்டுறாங்க ஆக்சுவலா அந்த பார் ஓனர் இருக்கான் இல்லையா, டிஜேவா இருப்பானே, அவன் வந்துட்டு இப்பதான் இந்த பார்ட்டிக்கு உள்ள என்ட்ரு ஆகுறான். அவங்கதான் வந்து இங்க ஃபுல்லா இந்த சரக்கு எல்லாம் சப்ளை பண்றாங்க போல. அவன் கூட வந்து ரென் இருக்கான், அதாவது ஹீரோவோட அசிஸ்டன்ட். இப்போ என்ன தெரியுதுன்னா இது நம்ம ஹீரோ தான் அப்படின்னு கிளியரா தெரியுது. அதே நேரத்துக்கு இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, மயக்கத்துல இருக்க ஹீரோயினை யாரோ தூக்கிட்டு வந்துட்டு அவகிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறாங்க. இதை எல்லாமே பண்ணது வந்து ஹீரோயின் கூட வேலை செய்யற ஒரு பொண்ணுதான். அவ இவனுக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு வெளியில போகும்போது கரெக்டா ஹீரோ அந்த இடத்துக்கு கிராஸ் பண்ணி வரான். அவளை அங்க பார்த்த உடனே ஹீரோக்கு டவுட் வந்து அந்த ரூம்குள்ள வரான். வந்து பார்த்தா இந்த ஹீரோயின் கிட்ட அவன் தப்பா நடந்துக்கிறான் இல்லையா, அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது ஹீரோயினோட நிலைமையே சரியில்லைன்னு சொல்லிட்டு உடனே இவன் கிட்ட சொல்றான், இங்க வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்க இருந்து தூக்கிட்டு வரான். அவளுக்கு ஒரு தனி ரூம்ல கொண்டு வந்து வச்சு அவளுக்கு தண்ணி எல்லாம் குடுக்க ட்ரை பண்றான். பட் ஆனா அவ குடிக்க மாட்டா. அதுக்கப்புறம் அவளை ஃபோர்ஸ் பண்ணி தண்ணி குடிக்க வைக்கிறான். அந்த டைமுக்கு இவளுக்கு வந்துட்டு இத பார்க்கும் போது இவன் ஹீரோவா இருப்பானோ அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. வெளியில பாத்தியில காட்டுறாங்க டீம் ஹீரோ இருக்கா இல்லையா, அவ உட்காந்துட்டு இருக்கா. அப்ப பின்னாடி இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எங்க இருக்கு, ரூம்ல
எடுத்துட்டு வந்து வச்சுட்டீங்களா மீட்டிங்க்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது இவளுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா தோணுது. நம்ம ஏன் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, அவ ஏதோ ஒரு ரீசனுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவ இந்த ஃபைலுக்காக தானே வந்து கஷ்டப்படுறா, நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு இவளுக்கு தோணுது. அந்த டைம்க்கு ரென் இருக்கான் இல்லையா, அவனுமே வந்து அந்த ஃபைல் எல்லாம் எடுக்கிறதுக்காக தான் அதே ரூம்குள்ள திருட்டுத்தனமா வந்துட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு டீம் லீடருமே வேக வேகமா உள்ள வர இல்லையா, அப்போ உள்ள வரும்போது மிஸ்டர் ஜாங் இருக்கீங்களா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வேற ஒருத்தனும் பின்னாடியே உள்ள வரான். அதை பார்த்த உடனே பயந்து இவ எங்கடா ஒளியறது அப்படின்னு போற, ஆல்ரெடி ஒளிஞ்சிட்டு இருக்காரு. என்ன பார்த்த உடனே பயந்தரா. இவன் என்ன பண்றான்னா ஆள் யாரோ வராங்கன்றதுனால இவளை அப்படியே புடிச்சு இழுத்து அவ வாயை பொத்தி உட்கார வச்சிடறான். இவளுக்கு அடப்பாவி யாரா நீ அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு முழிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த ஆள் வெளியில போயிடுறான், யாரும் இல்ல ரூம்ல நினைச்சுக்கிட்டு. அப்ப இவ என்ன பண்றான்னா வேணுமே இவனை டீஸ் பண்ற மாதிரி, ரொம்ப அழகா இருக்க, நீ என்னோட டைப் தான் தெரியுமா, ஆனா என்ன ஒண்ணு நீ ரொம்ப சின்ன பையனா இருக்க, அதனால வந்துட்டு நான் சின்ன பையனெல்லாம் பாக்குறது இல்ல, சாரி அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேத்தி விட்டுட்டு போயிடுறா. ஆனா போகிறப்ப இவளோட ஐடி கார்டை அங்கேயே விட்டுட்டு போயிடுறா. அப்பதான் இவன் பாக்குறான் இவளுமே வந்து அந்த ஜிஇல தான் ஒர்க் பண்றா. அது மட்டும் இல்லாம அவளோட பேரு அவளோட நம்பர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான். இங்க மயக்கத்துல இருந்து ஹீரோயின் இப்பதான் எழுந்துக்கிறா. அவ வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைக்கிறா என்னன்னா அது வந்தது ஹீரோ தான் காப்பாத்திருக்கான்னு சொல்லிட்டு அங்க இருக்க பார்டெண்டர் கிட்ட போயிட்டு இவ கேக்குறா, ஹீரோ தானே என்ன காப்பாத்தி இந்த ரூம்ல தூங்க வச்சான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்லங்க எங்களோட பாஸ் அதான் டிஜே இருக்காரு இல்லையா, அவர் தான் உங்களை காப்பாத்தி கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்றான். ஹீரோ ஒரு ரூம்ல இவளை கட்டி போட்டுட்டு போனா இல்லையா, அந்த ரூம்க்கு போனா ஹீரோ வந்து அங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான். இது ரொம்ப சீப்பான ஐட்டமா வாங்கிட்டேன் போல, அதனாலதான் ஈஸியா நீ உடைச்சிட்டு கிளம்பி போயிட்டியோ எங்கேயோ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவ என்ன சொல்றான்னா, ரொம்ப தேங்க்ஸ் என்ன காப்பாத்தினதுக்கு அப்படின்னு சொல்றான். என்ன உளறிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான். அப்ப என்ன ஆகுதுன்னா இவன் செம கோபமா இவளை பிடிச்சு இழுக்கிறான். எங்க போச்சு உன்னோட லிப்ஸ்டிக்லாம், நீ என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, உன் மேல தப்பே இல்லாத மாதிரி தயவு செஞ்சு நடிக்காத, இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான், நீ மட்டும் என்னை இங்க பூட்டி வச்சுட்டு போகாம போயிருந்தீங்கன்னா நான் வந்து இந்த அளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன், யாரோ சிலர் வந்து எனக்கு ட்ரக் கொடுத்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னும் போது இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றான். சரிவா நீ சொல்றது உண்மையான டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே இவளை ரொம்ப டார்ச்சர் பண்ற மாதிரி கேண்டல்ல வந்து கையை சுட வைக்கிற மாதிரி போறான். இவ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லும் போதுமே அவன் வந்து கையை கிட்ட கொண்டு போறான். அவன் ஏன் இப்படி பண்றான்னா, அதாவது அது ஹீரோ இல்ல அப்படின்னு நினைக்கணும்ன்றதுக்காக தான் இவன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவனும் அதை அனுப்பிச்சிட்டு சரி போனா போகுது, இந்த வாட்டி விட்டுட்டேன், நீ இதே மாதிரி என்கிட்ட வந்துட்டு பொய் சொல்லிக்கிட்டே இருந்த அப்படின்னா கண்டிப்பா நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதோட மறுநாள் வந்து ஆபீஸ்ல காட்டுறாங்க, எக்கச்சக்கமான ஃபுட் டெலிவரி வந்துருது. எல்லாமே வந்து பார்த்தா டீம் லீடர் பேருக்கே வந்திருக்கு. நான் ஒண்ணு கூட ஆர்டர் பண்ணவே இல்லையே, என்னது இதெல்லாம் அப்படின்னும் போது, அப்பனா வந்து உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, மறைச்சிட்டீங்களா அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. இவளா தலை தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறா. அங்க பார்த்தா தடுக்கி விழ போறா, கரெக்டா வந்து ரென் பிடிச்சிடறான். இவன் தான் வந்துட்டு இந்த ஃபுட் டெலிவரி எல்லாத்தையுமே பண்ணிருக்கான். எதுக்காகடா நீ இப்படி பண்ண அப்படின்னும் போது, நேத்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லவே இல்லை, உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தெரியலையா, அதனாலதான் இருக்கிற எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணிட்டேன்னு சொல்றான். ரொம்ப கியூட்டா இருக்கடா நீ குட்டி பையா, அது மட்டும் இல்லாம நீ பண்றது எல்லாமே செம்ம கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி இவ வந்துட்டு சின்ன பையன் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவன் என்ன சொல்றானா, உங்களுக்கு வந்துட்டு சின்ன பசங்களை பிடிக்காம இருக்கலாம், ஆனா எனக்கு என்னை விட 2 வயசு 3 வயசு பெரிய பொண்ணை பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். உடனே இவ என்ன பண்றானா, அவனோட போனை வாங்கி இவனோட நம்பரை மட்டும் இவ வாங்கிட்டு போயிடுறா. மறுபடியும் வந்துட்டு அதே மீட்டிங் ரூம்ல இன்னைக்கு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இதுல ஹீரோயின் வந்துட்டு அந்த மைக்க செட் பண்ணிட்டு வந்தா இல்லையா, அது அங்கேயேதான் இருக்கு. இவங்க பேசுற எல்லா விஷயத்தையும் ஹீரோயின் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப சடனா பேக் சைட்ல இருந்து வந்து ஹீரோ என்ன பண்ணா, டக்குனு அவளோட ஹெட்போனை ரிமூவ் பண்ணிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன பாத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது இவளுக்கு பதட்டமாயிடுது. ஐயோ என்னடா சொல்றதுன்னு இவ அப்படியே லேப்டாப்பை மறைச்சு வச்ச மாதிரி நின்னுக்கிறாளா. உடனே அவன் லேப்டாப்பை தூக்கி கடாசிடுறான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு கிட்ட போறான். இவ அப்படியே எக்கி காலிலேயே வந்து அவளோட லேப்டாப்பை மூடிடுறா. மூடினா வந்துட்டு எப்படியும் பாஸ்வேர்டு கேட்கும் இல்லையா, ஓபன் பண்ணா அந்த ஒரு நம்பிக்கையில அவ க்ளோஸ் பண்ணி வச்சிடறா. வச்ச உடனே இதை பாரு, எனக்கு உன்னை சுத்தமாவே பிடிக்கல, இதுல நீ வந்து என்ன நெருங்கி வந்து பேசுறதெல்லாம் சுத்தமா பிடிக்கல, தயவு செஞ்சு இதை பண்ணாத அப்படின்னுட்டு அங்க இருந்து அவ வேகமா போயிடுறா. ஆனா கன்ஃபார்மா ஹீரோக்கு டவுட் வந்தது, இவ ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா, நம்ம வந்த உடனே வச்சுட்டு போயிட்டான்னு. இங்க லிங்கோட வீட்டுல காட்டுறாங்க, ஃபாரின் போனா அவங்க அப்பா சேர்மன் வேற வந்துடுறாரு போல. வந்த உடனே ரூமை எப்படி வச்சிட்டு இருக்க, என்னது இது வீடு இவ்வளவு கேவலமா இருக்குன்னு ஆரம்பிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம என்னோட கொம்பை எடுத்துதான் அப்படின்னு கேக்குறாரு. இவனை எடுத்து வேற கையில கொடுக்குறான்.
உனக்கு என்ன தைரியம் இருந்திருந்தா நீ வந்து அந்த பொண்ணு உயிரோட விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடாரு. கண்ணா பின்னா நடிக்கிறாரு அவனை போட்டு. இந்த மாதிரி நீ வந்துட்டு எல்லார் மேலயும் இறக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உன்னால வந்து இந்த ஜி கார்பரேஷன்ஸ் நடத்தவே முடியாது, நீ ஒரு தண்டம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டும் போது, இல்ல ஹீரோ வந்து அவளை எந்த பிரச்சனையும் பண்ணாம பாத்துக்கிறேன்னு சொன்னான், அதனாலதான் அவளை உயிரோட விட்டுட்டேன், அவளை எதுக்காக கொல்லணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஒண்ணு அவளை சீக்கிரமா அங்க இருந்து அனுப்புறதுக்கு பாரு, அப்படி இல்ல அப்படின்னா கண்டிப்பா இது எல்லாமே வந்து உனக்குதான் நடக்கும், இன்னும் அதிகமா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இங்க ஹீரோ பார்த்தா ஹீரோயினோட லேப்டாப்பை தான் நோண்டிக்கிட்டு இருக்கான். கரெக்டா ஹீரோயினும் அப்பதான் வந்து படிக்கட்டுல இருந்து இறங்கி வர வந்து உடனே பார்த்துட்டு அவளுக்கு பயமாயிடுது. ஐயோ நம்ம லாக் ஒழுங்கா பண்ணாம போயிட்டுமோ, அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டானா அப்படின்னு பதறிக்கிட்டு இருக்கா. அப்ப இவன் என்ன சொல்றானா, எல்லாமே உன்னோட கம்ப்யூட்டர்ல எல்லாம் சீக்ரெட்டாவே இருக்கு, எனக்கே தெரியாம நீ இவ்வளவு சீக்ரெட் வச்சிருக்கியா என்ன, என்னால இதெல்லாம் சில இதெல்லாம் ஓப்பனே பண்ண முடியல அப்படின்னு சொல்றான். அப்படியே வேக வேகமா சிரிச்சுக்கிட்டே ஓடி வந்துட்டு, இல்ல இல்ல நான் நிறைய படம் பார்ப்பேன், நான் படங்கள்லாம் நிறைய வச்சிருக்கேன் அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை எடுத்துக்கிட்டு போயிடுறா. அப்ப கரெக்டா ஹீரோக்கு ஒரு கால் வருது. லிங்க் தான் கால் பண்றான். எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு உடனே வா அப்படின்னு சொல்றான். என்னடா ஆச்சு இந்த டைமுக்கு வர சொன்ன, என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவன் தொடுறான். அவன் கத்துறான் வழியில. அதுக்கப்புறம் ஹீரோ தான் வந்து கம்பல் பண்ணி பாக்குறான். பார்த்தா ஷோல்டர்லயே வந்து பலமா அடிச்சிருக்காரு அவங்க அப்பா. அது பார்த்த உடனே ஹீரோக்கு தெரிஞ்சது எதுக்காக இப்போ ஒண்ணு அடிச்சாரு அப்படின்னும் போது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா, அதெல்லாம் விடு, ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல, சாரிடா உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கூட இருக்க டைமுக்கு நான் வேற உன்னை கூப்பிட்டுட்டேன்ல அப்படின்னு சொல்லி சாரி கேக்குறான். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றான். ஹாஸ்பிட்டல்லாம் வேண்டாம், என்ன வீட்டுல விட்டுரு போதும், எனக்கு ஜஸ்ட் ஒன்னு பாக்கணும் போல இருந்தது அதனாலதான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதோட மறுநாள் ஆபீஸ்ல லிங்க் இருக்கான். அப்ப அந்த பொண்ணு ஹீரோயினை எப்ப பாரு கோத்து விட்டுக்கிட்டே இருக்கா இல்லையா, அவ என்ன சொல்றானா, அந்த இடத்துல நான் ஹீரோயினை பார்த்தேன், அவ வந்துட்டு ஒரு மைக்க செட் பண்ணிட்டு போனா மீட்டிங் ரூம்ல அப்படின்னு சொல்றா. எங்குமே நேரா போய் பாக்குறான். பார்த்தா மைக் அதே இடத்துலதான் இருக்கு. அதை பார்த்த உடனே அவங்க அப்பாக்கு போன் பண்றான். அப்ப இந்த மாதிரி ஒரு மைக்கு கிடைச்சிருக்கு, அதை வந்துட்டு ஹீரோயின் தான் வச்சிருக்கா, அது பார்த்த சாட்சியுமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ கூப்பிட்டு வச்சு எல்லாரும் மீட்டிங் போட ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோ கிட்ட கேக்குறாங்க, எதுக்காக அவ இந்த மாதிரி பண்ணா, நீ அவளை பாத்துக்கிறேன் அவ எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்லிதான் இல்லையா, ஆனா எதுக்காக அப்படி பண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா ஹீரோ சான்ஸே இல்ல, நீங்க எல்லாம் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அவ ஃபுல்லா என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கா, அவ என்ன பண்றா என்ன பண்ண மாட்டா அப்படின்றது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்றான். உடனே எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஓகே அப்பனா ஐபி அட்ரஸ் செக் பண்ணி பார்க்கலாம், உன்னோட வீட்டோட அட்ரஸ் இருக்கு அப்படின்னா அப்ப அது அவளாதான் இருக்கும், நீ தான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்களுமே வந்துட்டு அது எல்லாத்தையும் லொகேஷன் எல்லாம் ட்ராக் பண்றாங்க. அது பார்த்தா வேற ஏதோ ஒரு லொகேஷனை தான் காட்டுது, ஹீரோட வீட்டு அட்ரஸ் வரல. அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் டென்ஷனு. அப்பதான் ஹீரோ என்ன பண்ணிருக்கான் அப்படின்றத காட்டுறாங்க. அவ மேல போன உடனே இவளோட லேப்டாப் எடுத்து வச்சு நோண்டுவா இல்லையா, அப்பவே வந்து ரென்னுக்கு போன் பண்ணி அவனை வச்சு லொகேஷன் எல்லாத்தையுமே மாத்தி விட்டுருக்கான். இது ஹீரோயினுக்கே தெரியாது. பாத்தீங்களா, நான் சொன்ன யாருமே நம்பவே இல்லை, இது எனக்கு நல்லாவே தெரியும், ஷைனி இந்த வேலையை பார்க்கலன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே வந்து அவளைதான் தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க, அவ ஃபுல்லா என்னோட கண்காணிப்புலதான் இருக்கா, வேணும் அப்படின்னா நீங்க எல்லாம் டென்ஷன் ஆகுறீங்கன்னா ஒரு 3 மாசத்துக்கு அவளை ஆபீஸ் பக்கமே வராம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே எல்லாருமே சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. எல்லாருமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப ஹீரோ கிட்ட வந்துட்டு இவன் சேர்மன் என்ன சொல்றானா, இந்த வாட்டி நீ அவளை அழகா காப்பாத்திட்ட, ஆனா ஒரு வாட்டியும் அது நடக்குமா அப்படின்னு பார்த்தா எனக்கு டவுட் தான், ஆனா ஒண்ணு உனக்கு சொல்றேன், நீ லிங்கோட அதாவது என் பையனோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்க இல்லையா, அதனாலதான் நான் வந்து உனக்காக இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா இதுவே அந்த பொண்ணு வேற யாருன்னா அப்படின்னா கண்டிப்பா அவ இந்நேரம் உயிரோடையே இருந்திருக்க மாட்டா, என்னதான் இருந்தாலும் உன்னோட லவரை நானே கொன்னன்னு இருக்க கூடாது இல்லையா, அதுக்காக தான் சொல்றேன், அவளை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி இவன் நக்கல் அடிக்கிறான். இருந்தாலும் ஹீரோ அதுக்குமே ஒண்ணு சொல்லாம ஓகேன்னு ஒத்துக்கிறான். இந்த லேப்டாப் எடுத்து வச்சுட்டு ஹீரோயின் செக் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்பதான் ஹீரோ சொல்றான், அது கனெக்டே ஆகாது அப்படின்னு சொல்றான். இவனுக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னும் போது, எல்லாமே எனக்கு தெரியும், உனக்காக நான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, இந்நேரம் இன்னைக்கு நீ மாட்டி இருப்ப அப்படின்னு சொல்லி கத்துறான். அது மட்டும் இல்லாம உனக்கு 3 மாசம் நான் லீவ் சொல்லிட்டேன் கம்பெனில, நீ எங்கேயுமே போக கூடாது, எங்கன்னா வெளியில போகணும் அப்படின்னா கூட என்னோட அசிஸ்டன்ட் கூட வருவான், அங்க மட்டும்தான் நீ போகணும், நீ என் கண்காணிப்புலயே மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கும் இப்ப வேற வழியே இல்ல, அவ சரின்னு ஒத்துக்கிறா. அவ சரின்னு ஒத்துக்கினாலுமே அவ மனசுல வந்து எப்படா வெளியில போவோம், எப்படா எல்லாத்தையும் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மூளைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறா. அப்ப என்ன ஐடியா வருதுன்னா, காஃபில மயக்க மருந்து கொடுத்துட்டு இவனை தூங்க வச்சுட்டு இங்க இருந்து போலாம் அப்படின்னு
அப்படின்னு யோசிக்கிறா. அப்ப இவ ரொம்ப சைலண்டா இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோக்கே டவுட் வந்துடுது. என்ன நீ ரொம்ப சைலண்டா இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு. உடனே பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நான் சைலண்டா இருக்கேன் அப்படின்னு மக்களா சொல்றா. தவறுதெல்லாம் இந்த காஃபில நான் நிறைய சக்கரை போட்டுட்டேன், நான் இவ்வளவு சக்கரை குடிக்க மாட்டேன், நீ குடிச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது இவனுமே அதை வாங்கி குடிச்சிடறான். அதோட நைட் என்ன பண்றான்னா நிறைய ராத்திரி எழுந்து அவனோட ரூம்ல போய் செக் பண்றான். அவன் பார்த்தா தூங்கிட்டு இருக்கான். பொறுமையா திருட்டுத்தனமா அப்படியே படிக்கட்டுல இறங்கி போயிட்டு இருக்கா. பார்த்தா கீழ் படிக்கட்டுல ஹீரோ தூங்காம உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செம பயமாயிடுது. சோ இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.